தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. நீயா நானா ஷோல போய் கலந்துக்கிட்டதை வச்சு நிறைய பேர் ட்ரால் பண்றீங்க, நிறைய அபியூசிவ் நிறைய வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க. அதுக்கெல்லாம் பயந்து நான் இந்த வீடியோ போடுறேன், தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. அப்புறம் எதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்றீங்க? நினைச்சுக்காதீங்க. நீயா நானால என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்களேன், கொஞ்சம் கேட்போம். நீயா நானா இஸ் a show was recorded for 8 hours. 8 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயத்தை வெறும் 45 நிமிஷம் எடிட் பண்ணி போட்டுருக்காங்க. 45 நிமிஷமா நீங்க எல்லாரும் பைத்தியக்காரத்தனமா பேசினதே கேட்க முடியல. இதுல 8 மணி நேரம் வரையா? சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே வந்து அன்எடிட்டட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஒரு பக்கம் வந்து டாக விரும்புறோம், அது மட்டும் இல்லாம தெருநாய்களை ஆதரிக்கிறோம் சொல்றவங்களோ, இன்னொரு பக்கம் வேண்டாம்னு சொல்றவங்க அப்படின்னு தான் எடுத்தாங்க. ஆனா ஆப்போசிட் சைடுல இருக்கவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் அதிகம். அவங்க யாருமே நாயே வேணான்னு சொல்லல, அவங்களுக்கு ஏற்பட்ட வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த பாதிப்பை தான் சொல்றாங்க. அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு தான் அதிகம். அப்படின்னா அவங்கள்ட்ட தான் பாயிண்ட் இருக்கு பேச. அதாவது எங்கெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கோ அவங்களெல்லாம் தேர்வு செஞ்சு உட்கார வச்சு அவங்க எக்ஸ்பிளனேஷனை கேட்ட கோபி அவர்கள் இந்த சைட்ல எதுக்காக வேணும் அப்படின்னு நாங்க சொன்ன விஷயத்த அவர் கேட்கல. அவங்கள மட்டும் இல்ல, உங்களையும் தேடி தேடி தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையும் நான் ரோட்ல இருந்தா பிடிச்சாங்க, அவங்க மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. எங்க எல்லாத்தையும் இது பண்ணல, அவங்க கதையில மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து இன்னசென்ட் பீப்புளா வந்து கூப்பிட்டு இந்த பக்கத்துல, அதாவது அந்த விஷயம்னா என்னன்னே தெரியாத மக்களை இந்த பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கத்துல இருந்தவங்க வந்து முழுக்க முழுக்க அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ஒரு டாக் ஷோல உட்கார வச்சு என்ன பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இன்னசென்ட் பீப்புள்ஸ் எல்லாத்தையும் கூட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. அந்த சைடு வந்து இந்த இன்சிடென்ட்டை பற்றி தெரிஞ்ச அவ்வளோ அறிவாக இருக்க பீப்புள்ஸ் வந்து கூட்டு உட்கார வச்சு எங்கள் எல்லாருக்கும் என்ன பேசுகிறனே தெரியல. அப்படின்னா அவங்க கேட்டப்பையும் நீங்கள் வேணான்னு சொல்லியிருக்கலாமே. அவ்வளோ இன்னசென்ட்டான பீப்புள்ஸாக இருந்தால் எதுக்கு இந்த டாக் ஷோவில் நீங்கள் வரணும், திருப்பி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்? என்ன நீங்க வந்து இந்த ரெண்டு பேரையும் வந்து மோத விட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? மேட்டர் ஆஃப் டிஆர்பி எதுக்காக நீங்க இந்த மாதிரியான ஒரு அக்லி கேம் விளையாடி இருக்கீங்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உங்க யாரையும் அவங்க சண்டை போட்டுக்காங்கன்னு சொல்லல, அவங்க கருத்துக்களை சொல்லணும்னு தான் சொன்னாங்க. உங்களோட கருத்துக்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ட்ரோல் ஆகத்தான் செய்வீங்க. அதுக்காக வேண்டி இப்படி டிஆர்பிக்காண்டி இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு சேனல் பத்தியோ எந்த ஒரு ப்ரோக்ராம் பத்தியோ இது வரைக்கும் நான் பேசுனதே கிடையாது. இதனால பர்சனலா பாதிக்கப்பட போறது வந்து அந்த வாயில்லா ஜீவன்கள் மற்றும் நாங்க எல்லாரும் தான். அது மட்டும் இல்லாம இது எதை பத்தியுமே யோசிக்காம அங்க ஒண்ணு பேசுனதை இங்க தூக்கி போட்டீங்க, இங்க தூக்கி போட்டதை இங்க தூக்கி போட்டீங்க, மாத்தி 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 நீங்க ஒரு இடத்துல போட்டுக்கீங்களே, அது என்ன எடிட்டட் வெர்ஷன் நீங்க நினைச்சிருக்கீங்க? ஒருத்தங்க பேசும்போது இன்னொருத்தங்க சிரிக்கிறது இதுதான் எடிட்டட் வெர்ஷனா? வாட் டு யூ திங்க்? பாருங்க மக்களே, எடிட் பண்ணியிருக்காங்க, அங்க பேசினது இங்கே போட்டிருக்காங்க, இங்கே பேசினது அங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்களே எடிட் பண்ணியிருக்கீங்க. டைரக்டா பேசினதை அப்படியே அப்லோட் பண்ண வேண்டியதானே, எதுக்கு எடிட் பண்ணி வீடியோ எஃபெக்ட்ஸ் போட்டிருக்கீங்க? குழந்தைங்களை நாய் கடிச்சு கொதற வரைக்கும் பெட்ரோல் எங்க போனீங்க? அந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன போனீங்க? அந்த குழந்தைங்களுடைய அழுக சத்தம் உங்களுக்கு கேட்கவே இல்லையா? சாதாரணமா ஒரு டாக விரட்டக்கூடியவங்க ஏன் அது நடந்து முடியற வரைக்கும் ஏன் என்ன பண்ணாங்க? நீங்க சொல்லுங்க பதில். என்ன பண்ணாங்க? ஐ வாண்ட் தி ஆன்சர். எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஆசை பாருங்க, ரோட்ல குழந்தைகளை விளையாட விட்டு நாயல் கடிக்க விட்டு அது வரைக்கும் நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கடிச்சு கொதறினாங்க அப்புறம் அந்த தூக்கிட்டு எல்லா வேலையும் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இல்லை. அதனால நீங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும், நாங்க அதுக்கெல்லாம் உட்காந்து பதில் சொல்லணும். ஒரு நாய் குறுக்க ஓடி வருதும் ஒரு குழந்தை குறுக்க ஓடி வருதும் ஒன்னா, ரெண்டு உயிரும் ஒன்னா அப்படின்னு அங்கேயே கத்திட்டு என்ன நிறுத்தியாச்சு. பட் அப்ப கூட நான் குழந்தை நாயும் சொல்ல வரலன்னு அப்ப கூட நான் அதுல இதுல பாத்தீங்கன்னா ஷோல பாத்தீங்கன்னா இருக்கும். முதல்ல நீங்க அந்த கமெண்ட்க்கு சொன்னதே முட்டாள்தனம். அதுக்கப்புறம் உங்களை பேச விடணும்னு நினைக்கிறது அதோட முட்டாள்தனம். அதனுக்குள்ளே ஸ்டாப் பண்ணாம வாக்குவாதத்தை பேச கை கலப்பாக நினைக்கிறீங்களா ஒரு ஷோல? என்ன பேசவே இல்லை, கத்தியாச்சு, ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனா என்ன நடந்தது, என்ன எனக்கு நான் சொல்ல வந்தேன் யாருமே கேட்கறதுக்கு இல்ல. நீங்க அந்த இடத்துல என்ன சொல்ல வந்தீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். என்ன அவங்கள சொல்ல விடாம நிப்பாட்டினாங்க அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தெரியும். நாங்க யாரும் சின்ன குழந்தைங்க கிடையாது. இல்ல மாத்தி பேசிட்டேன்னு சொல்றதுக்கு நீங்களும் சின்ன குழந்தை கிடையாது. என்ன அங்கேயே நிறுத்தியாச்சா? இந்த ப்ரோக்ராம் இந்த இதுக்கப்புறம் ஒரு பிரேக் வந்தது. அந்த பிரேக்ல அவர் என்கிட்ட சொன்னது, நான் உங்களை அங்க நிறுத்தல அப்படின்னா இதை வந்து கிளிப்பிங்கும் நாங்க போட மாட்டோம், ஏன்னா போட்டோம்னா உங்க பேர் ரொம்ப கெட்டு போயிடும் அப்படின்னா. ஆனா ப்ரோமோலயே முதல்ல அதை தான் என்ன யூஸ் பண்ணிருந்தாங்க. உங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிரேக்ல வந்து உங்ககிட்ட பேசின அவர் எவர் அதை சொல்லல. அதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குன்னு நீங்க சொல்லல. நீங்க இப்படி பேசினதை போட்டதுனாலதான் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் டாக் லவர்ஸ் எந்த அளவுக்கு குரியல்ட்டியா யோசிப்பீங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். இதை கண்டிப்பா டெலிகாஸ்ட் பண்ணித்தான் ஆகணும். நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, அதை எடிட் பண்ணி தூக்குறதுக்கு அப்புறம் நீங்க அந்த ப்ரோக்ராம் போய் பேசணும். ஆனா ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேங்கிறத இப்ப சொல்றேன். 2 வாட்டி ஆக்சிடென்ட் குழந்தையால, நிறைய வாட்டி எனக்கு 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. 2 வாட்டி குழந்தை குறுக்க ஓடிந்து. அதுல ஒரு வாட்டி என் பொண்ணு அவ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும்போது என் பின்னாடி உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. குழந்தை குறுக்க ஓடி வந்து என் கையில இடிக்கவும் என் வண்டி இது நான் பிரேக் அடிக்கவும் வண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து
அந்த குழந்தையும் கீழே விழுந்திருக்கு, நான் கீழே வந்து என் மேல வண்டி விழுந்திருக்கு, என் பொண்ணு விழுந்திருக்கா. அந்த கண் சிமிட்டும் நேரம் எல்லாமே நடந்தது. அதே கண் சிமிட்டும் நேரம் என் உயிர் என்னை விட்டு வெளில போய் வந்தது. மேடம் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு இப்பயும் மறுபடியும் நீங்க என்ன சொன்னீங்களோ அதே கருத்தை தான் சொல்லியிருக்கீங்க. நாய் குறுக்க வந்து விழுந்ததுக்கும் குழந்தை குறுக்க வந்து விழுந்ததுக்கும் ஆக்சிடென்ட் நடக்கத்தான் செய்யும். அப்படின்னா குழந்தை ரோட்டில் விளையாடுறதுக்கும் ஒரு நாய் பாண்டி போயிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து விழுறதுக்கும் வித்தியாசம் கிடையாதா? ரெண்டும் ஒன்று தானா? கருத்தை நான் மாற்றி சொல்றேன்னு சொல்லிட்டு அதே கருத்தை தான் மறுபடியும் சொல்றீங்க. எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட். இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவில போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப பிஸியா எங்களுடைய வீட்டு திருமண விழாவில் இருந்தேன். விஜய் டிவில இருந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்றோம், நீங்க கெஸ்டா வாங்க, இந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்க நாய் பத்தி பேசுங்க, as a டாக் லவரா வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் ஆர்குமெண்டா தான் தயவு செய்து வரல, நான் ரொம்ப பிஸியான ஒரு விஷயத்துல இருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் எடிட்டட் வெர்ஷன் தான் அப்லோட் பண்ணுவாங்கன்னு தெரியாத அளவுக்கு நீங்க இருக்கீங்க இவ்வளவு வருஷம் மீடியால. அதை நம்பணும். நாங்க ரொம்ப அவ்வளவு முக்கியமான வேலையில இருந்துட்டு நீங்க விட்டுட்டு வர்றீங்க அப்படின்னா நீங்க அந்த முறையை தவிர்த்துருக்கலாமே. நான் வரலப்பா வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நீங்க ரிப்ளை பண்ணிருக்கலாமே. எதுக்காக வேண்டி நீங்க வந்துட்டு இப்படி போட்டாங்க அப்படி போட்டாங்கன்னு எதுக்காக வேண்டி இப்படி நீங்க சொல்லணும்? நீயா நானால வந்து டாக் ஷோ தான், அதுல ஆர்கியூமெண்ட் வரும்ன்றது உங்களுக்கு தெரியாது. ஒரு ஆளுக்கு 10 நாய் எடுத்து வச்சுக்கலாம் வீட்டில். எதுக்கு இந்த மாதிரி இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நாய் மேலே அவ்வளோ காதல்னா 10 நாய் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ நாங்கள் வந்து லிஸ்ட் போட்டு தரோம். அங்கே 10 நாய் எடுத்து வீட்டில் வச்சுக்கோங்க. எதுக்கு வீடியோ மட்டும் போடுறீங்க? போட சொல்லுங்க, பண்ண சொல்லுங்க, பண்ணுவாங்களான்னு கேளுங்க. முதல்ல இவ்வளோ பேர் பேசுறாங்க. வினோதி பேசுது, சந்தியான ஒரு நடிகை பேசுது, ஏன் அம்மு 4 வச்சிருக்கு, இன்னொரு 10 கொண்டாந்து பேசி பேசினா இதான் மீனிங்லாம் சொல்றாங்க சார். அது அவங்க பேசி கொஞ்சம் வேண்டியது. இப்போ அதுக்கப்புறமும் நீ அப்புறமும் அவங்க வீடியோஸ் போட்டுருக்காங்க. இதுல வந்து என்ன சொல்றது, ரிச் வெர்சஸ் புவர்ன்ற மாதிரி இந்த ஷோ எடுத்து உண்மையாதான் நீங்க வந்து இல்ல உண்மையாதானே. அந்த ஒரு ஆட்டோக்காரன் பொண்ணு இறந்துச்சு, இன்னொருத்த வந்து நம்ம நாலு நாய்க்கு மண்ணில் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருந்தான். இன்னொருத்த பையன் வந்து பையனா தம்பி ஒருத்தன் 70 நாள் கழிச்சு இறந்தானே, அவங்களாம் உச்சநீதிமன்றத்தில் போய் வாதாட முடியுமா? ஃபைட் பண்ண முடியுமா? ஸோ யாருக்கான சட்டம் இது? இது பணக்காரங்களுக்கான சட்டம். அம்மு, சந்தியா, வினோதினி போன்றவர்கள், படவா கோபி பணம் இருக்கு, அவங்க சுப்ரீம் கோர்ட் போட்டோம், சீனியர் லாயர் வைப்பாங்க. இதெல்லாம் சாதாரண அடிமட்டத்தில் நாய் கடிச்சா 2000 ஊசி போடணும். எவன்ட்ட காசு இருக்கு தெருவில் இருக்கவனுக்கு? இந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட் அப்புறம் டாக் லவர்ஸ் இவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஏரியாவில் இருக்க நாய்கள் அவங்களோட நாய்கள் சொல்லி சொல்றாங்க. ஒரு நைட்டு 9 மணிக்கு மேல அவங்க ஏரியாக்குள்ள இருக்க நாய்கள் அந்த இடத்துக்கு கார்ல இவங்க போற மாதிரி கார்லயோ வீதிலையோ போகாம நடந்து இவங்களால போக முடியுமா? ஸோ இது ஒரு சேலஞ்சாகவே இருக்கட்டும். அந்த மாதிரி அவங்க செய்வாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்க வாட்டுக்கு காரில் போவாங்க, வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருவாங்க, நீந்தி போன சோறை அது கொண்டு வந்து போட்டு நான் ஒரு டாக் லவர், நாங்கள் தான் டாகை பாதுகாக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க. நான் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, நடந்தோ நடக்காமலோ, என்னது இது, விழுந்தோ விழுகாமலோ உங்களுக்கு எதிராக ஏதேனும் தவறு செய்திருந்தால் இதற்கப்புறம் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லுவேன் நினைக்காதரா. நான் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, நடந்தோ நடக்காமலோ, என்னது இது, விழுந்தோ விழுகாமலோ உங்களுக்கு எதிராக ஏதேனும் தவறு செய்திருந்தால் இதற்கப்புறம் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லுவேன் நினைக்காதரா.